மனோஜ் நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, பொங்கல் தீபாவளி எதுவும் வரலையப்பா அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு தீபாவளி வந்துருச்சே நம்மள சொல்றாரு. முதல்ல என்ன விஷயம் அத சொல்லுடா. நீ சொல்றாங்க, அங்கிள் எனக்காண்டி அப்பா 15 லட்சம் ரூபாய் பணம் அனுப்பி விட்டுருக்காங்க. நம்மள கேக்குறாரு, அவர் ஜெயில இருக்கதா தானே சொன்ன, ரிலீஸ் ஆயிட்டாரா? அப்பா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே தனியா எடுத்து வச்சிருந்தாராம். மாமா கிட்டயும் சொல்லிட்டு போயிருக்காரு. கேக்குறாரு, அவரே தலைமறைவா இருக்காரு, அவர் எப்படி பணம் அனுப்ப முடியும்? நீ சொல்றாங்க, அவரோட ஃப்ரெண்டு மூலியமா அனுப்புனாரு போதுமா? அவன் இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கானேம்மா, அவன் பொண்டாட்டி வீட்டுல இருந்து ஒன்னும் வரலடா, அந்த பொறாமையில பேசிக்கிட்டு இருக்கான். நிஜமாலே அனுப்பிட்டாரா 15 லட்சம் ரூபா? அதுக்காண்டிதான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் சொல்றாரு. நீ தூக்கிட்டு போனீங்க 27 லட்சம் ரூபா, அந்த இதுல பாதி வந்துருச்சு, அப்பா கிட்ட குடுத்துரு, மீதி எப்ப குடுக்க போற? இது அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணம், திரும்பி குடுக்கறேன்னு சத்தியம் பண்ணி இருக்கடா. அதுல என் பங்கு ரவி பங்கெல்லாம் இருக்கு. நான் வாட்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ கேளுடா. அவன் மாமனார் அனுப்பி வச்ச காசுரா, நமக்கு எப்படி வரும்? காசை குடுக்கணும்ல, அத குடுக்க சொல்ல அவன. அவர் அண்ணன் கிட்ட அவரு கேக்குறாரு, நான் என்ன சொல்ல முடியும்? உங்க மேலதான் சத்தியம் பண்ணாரு குடுக்கறேன்னு, அதான் கேக்குறோம். பணத்தை வாங்கி பேங்க்ல போட்டுக்கப்பா. பணத்தை தொலைச்சது மனோஜ், ஏதோ பொண்ணு கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டதா சொன்னான். அந்த பணம் இருக்குதோ இல்லையோ, ரோகிணி வீட்டு பணம்டா, நம்ம வாங்குறது நமக்கே அசிங்கம். தொலைச்ச காசை நம்ம வாங்கலாம்டா, ரோகிணி பணத்தை வாங்குறது தப்புடா. ரொம்ப நல்லவனா இருக்க கூடாதுப்பா. நல்லவனா வாழ்றது அவனுக்காண்டி கிடையாது, நமக்காண்டி. நம்ம மனசாட்சி பிரகாரம் நம்ம வாழணும், தெரியுதா முத்து? அந்த பணத்தை நான் கொடுக்காம ஏமாத்த மாட்டேன். நான் இத வச்சு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்ப்பா. இல்ல இது முடியும், எதுவும் பண்ண முடியல. ரோகிணி எனக்கு இந்த பணத்தை குடுக்கறேன்னு சொல்லியிருக்கா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. வந்த உடனே திருப்பி கொடுத்துடுறேன் இந்த பணத்தை. இந்த 15 லட்சம் ரூபா இல்ல, இன்னும் ஒரு 15 லட்சம் ரூபா கொடுத்து வச்சிருக்காராம். ஏன் சீக்கிரமா மனோஜுக்கு குடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு மாமா. வந்ததுக்கு அப்புறம் பெரிய பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் ஆன்டி. மனோஜ பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. மத்தவங்க குடுக்கறத விட வீட்டு செலவுக்கு நாங்க டபுள் மடங்கா கொடுக்க போறோம். பேசுறதெல்லாம் கண்டுக்காதம்மா. உங்க அப்பா இருக்காரா இல்லையான்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சுமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்பதான் எனக்கு மன நிம்மதியா இருக்கு. உங்களை கேக்குறாரு, இந்த பணத்தை வச்சு என்ன மனோஜ் பண்ண போற? அப்பா இன்னும் முடிவு பண்ணலப்பா. இந்த ட்ரிப்பாவது சாமர்த்தியமா முடிவு எடுத்து நல்ல பிசினஸா பண்ணு சொல்றாங்க. அந்த 15 லட்சத்தை 15 கோடியா கூட மனோஜ் மாத்துவான். அவனுக்கு டேலண்ட் இருக்குங்க. சுதி ரோகிணிக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. சொல்றாரு, இன்னும் ஒரு மண்டலம் நீ அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தேன்னா மீனா வந்த காசு திருப்பி போயிரும். பணம் வந்துருச்சேம்மா, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நானே போட்டு எடுத்துட்டு வரேன் கிட்ட முத்து கேக்குறாரு. மனோஜோட ஒய்ஃபுக்கு பணம் வந்திருக்கத நீ என்ன நினைக்கிற? அதனால அனுப்பாம ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி அனுப்புவாரு? சொன்னாங்களங்க மாமா கிட்ட கொடுத்து அனுப்புனதா. எங்க அண்ணன் சொந்த பிசினஸ் ஆரம்பிச்சு காசு குடுக்கறேன்னு சொல்றான். அவன் கொடுக்கவே மாட்டான். உங்க அண்ணன் கொடுக்க மாட்டான், ரோஹிணி கொடுத்துருவாங்கல்ல. ரோஹிணி இன்னும் மோசம். அண்ணனை கூட நம்பிடலாம், ஆனா ரோஹிணிய நம்பவே முடியாது. இந்த பணத்தை பார்லர் அம்மாவோட அப்பாதான் கொடுத்திருப்பாருன்னு எனக்கு சுத்தமா தோணல. கேக்குறேன்னு போய் முத்து எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க. சுதியும் ரவியும் டிஃபன் சாப்பிடுறாங்க. விஜயா கேக்குறாங்க, நான் மனோஜ எழுப்புனியான்னு. நான் தட்டி பார்த்தேன் அத்தை, அவங்க எந்திரிக்கல. நீ சரியா தட்டி இருக்க மாட்ட, நான் போய் கூப்பிடுறேன். சேர்ந்து டிஃபன் சாப்பிடுறாங்க. சொல்றாரு, இன்னும் ஒரு மண்டலத்துக்கு நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது, அதுக்குள்ள ரோஹிணிக்கு முட்டை வைக்கிறீங்க. மலேசியா சம்பந்தி அனுப்ப வேண்டிய காசு மீதி வராதே. மறந்துட்டேமா ரோஹிணி, உனக்கு தெரியாம வச்சுட்டேன். அப்புறம் எதுக்கு மீனா முட்டை சமைச்ச? அத்தை, நான் மத்தவங்களுக்கு தான் சமைச்சேன், இப்ப அவங்களுக்கு சட்னி வச்சுட்டீங்க சொல்றாரு. முட்டைய கூட வெஜிடேரியன் தாமா சொல்றாங்க மலேசியால, சாப்பிடலாமா? வெஜிடேரியன் தான், அது போடுற கோழி வெஜிடேரியன் தானே, அதை சாப்பிடலாம்ல, இதுதான் கெட்டு போயிடக்கூடாதுன்னு விஜயா அந்த முட்டையை எடுத்துடுறாங்க ரோஹிணி தட்டுல இருந்து. மனோஜோட தட்டுல இருந்து முட்டையை எடுத்து முத்து சாப்பிடுறாரு. சொல்றாரு, இவ்வளவு நாள் வேலை செய்யாம என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். என் பேர்ல 15 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்கு. எனக்கு பெரிய கான்பிடென்ட கொடுக்குது. அதனால என்னை பத்தி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, உங்களை வாய அடைக்கிற மாதிரி நான் பண்ண போறேன் சொல்றாங்க. மனோஜ், உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. மாமனாரு ஜெயிலுக்குள்ள இருந்தும் உனக்கு பணம் அனுப்பி இருக்காரு என்று. பிரான்சின் தலைநகரம் டோக்கியோ. நாளை சந்திப்போம்.